என்ன டாங்கலி மச்சான்? டாங்கலி மச்சானா? ஏன்டா இவன்? முதல்ல ஒன்ன முடிச்சு விடுறான்டா. என்ன தெரியல, முருகேசன் பொண்ணு. முருகேசன் பொண்ணா? முருகு விக்ரம் பொண்ணு. தமிழ்நாட்டு சிங்கண்டா. எங்க ஓனரம்மா ஆடுறத எப்படி பாக்குறா? நீல அக்கா தம்பியோட பொருட்கள. இன்னைக்கு என்ன ஏற்கனவே பிறந்த வெளிவலு. ஏற்கனவே பொண்ணுதான் அவ அக்கா இல்ல? அக்காவா? டேய், ஊர்ல எவனும் பார்க்கலான்னா ஊரை பார்க்க வந்து சைட் அடிக்கிற. இங்கே வந்து லந்து பண்றீங்க. அவ காதலி கூட இல்லடா, அதுக்கும் மேலனா கள்ளக்காதலா? என்னது கள்ளக்காதலா? ஏய், எங்க இருந்துடா பேசுறீங்க? ஐயோ போலீஸே! ஏய், அது ஆம்புலன்ஸ் ரீ. அடி பாவி, இவ்வளவுதான் 2 வருஷமா உருகி உருகி லவ் பண்ணுமா? வேற என்ன முடிய பிடிச்சி சண்டையை போட்டுக்கிறீங்க? ஏய், இந்தாங்க இந்த டூல்ஸ். இதுல போட்டாதான் மண்டை பொழுக்கும், கபாலம் திறக்கும், சண்டை முடிவு வரும். சீக்கிரம் முடிவு கட்டும். பொம்மை படம் பார்க்க. ஐயோ, அது ஒண்ணும் இல்ல, சந்தோஷம் தாங்க முடியல, அதனாலதான். இப்ப கரெக்டா உட்காருவா, நீ சண்டை போடுங்க பாக்குற. ஐயோ, சரிங்க கடைசியா சரிங்க, நான் பார்க்காம போறது இல்ல. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு யாரு? தலையில உட்காந்துருக்கான். ஒருவேளை ஒற்றன் சரக்கு அடிச்சிருப்பானோ? ஏமா, இப்ப எதுக்கு ஆட்டோல மீட்டர் பாக்குற மாதிரி பாத்துனுக்குறா? ஒரு பெரிய சிஐடி ஜெய்சங்கர் துப்போது கொடுக்க வந்துட்டார். நீ தண்ணியில சரக்கு ஊற்றி வச்சிருப்ப, அவன் சரக்குல தண்ணி ஊற்றி வச்சிருப்பான். இதுல பாட்டு வேற, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி. நீ கண்ணுக்குட்டினா கண்ணுக்குட்டி என்ன சொல்லுவ? நான் வச்சிருந்த சரக்கு தேஷ்டானுக்கு அடுப்புல வேறான். இப்ப வந்து தலைகீழ உட்காந்துன்னா தமிழா மேல உட்காந்தானே. ஓவியா? ஹே ஹியூமன்ஸ், போட்டோ எடுத்து போலாம். உன்னை வழி விடுங்க. பொண்டாட்டிய பக்கத்துல வச்சேன்னு செல்ஃபி கேமரா மூலமா பாத்துனுக்குறான். தற்கூரி. இதுக்கு ஏன்டா இங்கே வந்தீங்க? படகு மலைக்கே போயிடலாமே. இப்ப நான் எப்படி லவ் பண்றேன் பாரு. மாசி மாச மாலான பொண்ணே மாமன் உனக்கு தானே. நரி வர டைமே நரிக்கு நாஸ்டா போறீங்க. அப்புறம் எடுத்த போட்டோ வீட்டுல தான் மாட்டணும். என்னடி ஏதோ கருகுன ஸ்மெல் வருது? என்ன பண்ணி வச்சா? உமை கொட்டா மாதிரி உட்காந்துருக்கா? எதுவும் தெரியலன்னா பரவாயில்ல, யூடியூப்பை பார்த்து தானே வைக்க சொன்னேன். யோ சும்மாரியா? யூடியூப்ல சமையல் வீடியோ பார்த்து சமைக்கலாம்னு ஆரம்பிச்சேன். கழுகு எண்ணெயில தாளிக்கணும்னு சொல்லும் போதே 2 ஆடு போட்டுருவா. ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே கழுகு கருகி போயிடுது. இப்ப சொல்ல என் மேல தப்பா அவங்க மேல தப்பா? ஏன் மேல தாண்டி தப்பு. நல்ல வேலை அன்னைக்கு சிலிண்டர் லீக் ஆச்சுன்னு சொன்னேன். யூடியூப்பை பார்த்து சரி படின்னு சொல்லியிருந்தானா 2 ஆடு போட்டிருப்பான். அதுதான் நீ பார்த்த கடைசி ஆடான் இருக்கும். நான் மச்சான் சோகமா இருக்கா? எனக்கு நடந்த விஷயம் உனக்கும் நடந்திருந்தா நீ எப்படிதான் இருந்திருப்ப. என்ன மச்சான், சப்ஸ்கிரைபர் ஏதாவது மெசேஜ் சொல்றியா? என் சப்ஸ்கிரைபருக்கும் அத்தனை நிலமா வரக்கூடாது. என் பொண்டாட்டி என்கிட்ட 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. டேய், அதுக்கு நீ சந்தோஷம் தானே போடணும், எதுக்குடா வருத்தப்படுற? அந்த 3 மாசம் என்னையோட முடியுது மச்சான். கடையை திறந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஓனர் நானே வந்துட்டேன். நம்ம தொழிலாளிங்க இன்னும் காணுமே. ஒருவேளை டேபிட்டோ பைக் டாக்ஸி தடை பண்ணனால நடந்தே வரானுங்களோ? ஆட்டோல ஜம்புன்னு ஆன்லைன் ரம்மி விளாடினே வர சொல்லலான்னு பார்த்தா ஆட்டோ மீட்டு 100 ரூபா காட்டினா 150 ரூபா கேட்பானுங்க. நம்ம ஆளுங்க வாங்குற சம்பளத்துக்கு ஆட்டோ ரம்மி இதுல ஒயின் ஷாப் வேற. இதுக்கே செலவு பண்ணாங்கன்னா நம்ம தான் சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும் போல. நமக்கு தேவையில்லாத வேலைப்பா. காசு வாங்கினோமா ஓட்டு போட்டுமான இருக்கணும். நான் சொல்றது கேளு. 2025 அப்படி போ. இது 2024. 2024 வராத, 2025 போ. அடே பாத்தகா, 2024 ஒன்னும் புடுங்களா? நானே 2025 போய் என்ன பண்ண போறேன்? அதான் நான் சொல்றேன், இங்க ஒன்னும் புடுங்கல, அங்க போய் புடுங்க. அங்க போய் புடுங்குவா? ஓ, காலைல எழுந்துக்கிறேன், கிளம்புறேன், ஆபீஸ் போறேன், மறுபடியும் நைட்டு வரேன், தூங்குறேன், மறுபடியும் காலைல எழுந்துக்கிறேன். வருஷம் எண்டில் கமலஹாசன் பாடல போடுறாங்க நியூ இயர்ல. இதை தவிர முழுசா எதுவும் பண்ணலையா? வர கோட்டு தூக்கி போட்டு மிதிக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி மூச்சு விடாம பேசினாலும் விட மாட்டானே.